friends, welcome to Make It Easy channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் முன்னாடி வீடியோஸில் டேக் பண்ண மாதிரி important details and important short answers பார்த்தோம் சோஷியலில் history, civics, economics and geography. இப்போது நான் கொடுத்த important detailsக்கு short நோட்ஸும் எழுதியிருக்கேன். இதை படித்தாலே போதும், கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கலாம் எல்லா டீட்டெயிலையும். என்னோடய எய்ம் என்னென்னா, நீங்கள் எந்த டீட்டெயிலும் மிஸ் பண்ணக்கூடாது, எந்த டீட்டெயிலும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 2 to 3 பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு போங்க, அட்டெம்ப்ட் பண்ணுங்கள், எந்த கொஷினையும் அட்டெம்ப்ட் பண்ணாமல் விடாதீங்க. இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வரும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் ரெஃபர் பண்ணி ஈஸியாக படிக்கலாம். இதை வச்சு படித்தாலே போதும். ஃபுல் மார்க் எய்ம் பண்ணுறவங்க தயவு செஞ்சு புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளான்ஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ் அண்ட் ஹூ ஆர் ரீடிங் டீட்டெயில் இன் த லாஸ்ட் மினிட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டீட்டெயில் ஆன்சர் கொஷின் யூனிட் 1ல் இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் தான் லெசன். அதில் இம்பார்ட்டன்ட் 2 டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் ஒன் மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. இதோட ஃபாஸ்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதாவது கொஞ்சம் ஹிண்ட்ஸ் மாதிரி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 பேஜ்க்கு இருக்குது. இதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினீங்கன்னா கண்டிப்பாக 1.5 to 2 சைட்ஸ் வரைக்கும் தாராளமாக எழுதலாம். இதில் நான் ஹிண்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன், இதை படிச்சுக்கோங்க. இதை ஓன் வேர்ட்ஸில் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு வாட் இஸ், அதே மாதிரி டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் ஒரு அவுட்லைன் பாக்ஸ் போடுங்க. இப்போ இதில் இருக்கிற சைடு ஹெட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அவுட்லைன் பாக்ஸாக போட்டிங்கன்னா இன்னும் அது ஆடட் பெனிஃபிட்ஸாக இருக்கும். பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும் அந்த டீட்டெயிலுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பெனின்சுலர் ரிவருக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. இட் இஸ் த ரிவர்ஸ் இன் சவுத் இந்தியா. Second point வந்து originates from Western Ghats and it is divided into west flowing rivers and east flowing rivers. இந்த intro வச்சு இதை நீங்கள் ஒரு பேசேஜாகவும் எழுதலாம், 2 பேசேஜாகவும் எழுதலாம். First point, rivers in South India. Second, it originates from Western Ghats. And third, it is divided into west flowing rivers and east flowing rivers. இப்போ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்க்கு ஒரு 2 ரிவர் நேம் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்க்கு ஒரு 2 ரிவர் நேம். அது எங்கே ஒரிஜினேட் ஆகுது அவ்வளோதான் பார்க்க போகிறோம். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து நர்மதா அண்ட் தப்தி. நர்மதா வந்து இட் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஓகே, இட் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். அடுத்து இட் ஃபார்ம்ஸ் லாங் எஸ்டரி பிஃபோர் ஃபாலிங் இன்டு அரேபியன் சி. And this Narmada river rises in Madhya Pradesh. அடுத்த river Tapti, it runs east to west. நர்மதா வந்து west flowing rivers, இது வந்து runs east to west, அதே மாதிரி தான். And outfalls into Arabian Sea through Gulf of Cambay, and this also rises in Madhya Pradesh. கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸோட நேம்ஸ் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. மகாநதி வந்து இட் எம்ப்டீஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால் அண்ட் இட் இஸ் த லார்ஜஸ்ட் டெல்டா இன் இந்தியா. அடுத்து கோதாவரி, இட் இஸ் ஆல்சோ த லாங்கஸ்ட் ரிவர் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் விருத கங்கா. அண்ட் இது வந்து ஒரிஜினேட்ஸ் இன் மகாராஷ்டிரா நாசிக் and falls into Bay of Bengal. அதே பாயிண்ட் தான். கிட்டத்தட்ட எல்லா பாயிண்ட்ஸுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் பே ஆஃப் பெங்கால் காமனாக எழுதிக்கலாம். அப்புறம் அது என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி இட் இஸ் த லார்ஜஸ்ட் டெல்டா இன் இந்தியா. செகண்ட் கோதாவரி வந்து லாங்கஸ்ட் ரிவர். கிருஷ்ணா வந்து செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். இட் ஒரிஜினேட்ஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் மகாராஷ்டிரா. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பே ஆஃப் பெங்கால் பாயிண்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த மகாநதிக்கு எழுதின மாதிரி ஃபஸ்ட்டு பே ஆஃப் பெங்கால்னு எல்லா ரிவர்ஸ்க்குமே எழுதிருங்க, ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்க்கு. அடுத்து காவேரி, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தக்ஷின் கங்கா.
and it is originated from Talakaveri, Karnataka. And this also flows into Bay of Bengal. So, இவ்வளோதாங்க பெனின்சுலர் ரிவர்ஸ்க்கு நீங்கள் எழுத வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதை ப்ரீஃப் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 பேஜஸ்க்கு எழுதலாம். ஸோ இந்த ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வச்சு ஒரு அவுட்லைன் பாக்ஸும் போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 1ல் இருக்கிற செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், தட் இஸ் கொஷின் நம்பர் 3, பேசின் ஆஃப் கங்கா. ஸோ இதுக்குமே பாருங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை படித்தாலே போதும். ஸோ இதுவுமே ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை டீட்டெயில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா you will have enough length for your detailed answer. First point, largest drainage system of India. So Ganga is the largest drainage system of India. Ganga plain வந்து it is mostly densely populated place in India because of its high resource. So இதுதான் வந்து Ganga plain வந்து it is the most densely populated place in India because of its high resource. Next point 3, Ganga and Brahmaputra combines and form world's largest delta. So world largest delta way Ganga and Brahmaputra சேர்ந்தாலே it forms, and it is also called as river Padma. Next point 4, இதோட elevation or height is 7010 meters, whereas the length runs from 2525 kilometer. This Ganga originates from Uttarkasi district, Uttarakhand. Ladanga 5 points. Largest drainage system of India, and this plain is the most densely populated place in India. Apro Ganga and Brahmaputra forms the world largest delta, and it is also called as river Padma. Apro idoda elevation, height and length பார்த்தோம். Apro this originates from Uttarkasi district of Uttarakhand. இவ்வளோதான் கொஷின் நம்பர் 2க்கு. கொஷின் நம்பர் 3க்கு இதை ஈஸியாக படிக்கலாம் இல்லையா? அடுத்து யூனிட் 2. யூனிட் 2லேயும் 2 டீட்டெயில் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா அவுட்லைன் பாக்ஸ் போட சொல்லி. ஸோ இதுதான் அது. த பிகினிங் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன், எல் நினோ ஃபினாமினான், பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் 2 பிரான்ச்சஸ், இதெல்லாம் வந்து சைட் ஹெட்டிங்காக உங்கள் டீட்டெயிலில் கொடுக்க போகிறீங்க. அண்ட் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் கீழேயும் ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் எழுதினா போதும். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இட் பிகின்ஸ் ஃப்ரம் த சதர்ன் டிப் ஆஃப் கண்ட்ரி இன் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், அண்ட் இட் கவர்ஸ் ஹோல் கண்ட்ரி பை ஜூலை. அப்புறம் எல் நினோ வந்து மான்சூன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை குளோபல் ஃபினாமினான். எல் நினோ இஸ் அ ஃபினாமினன் where the monsoon is influenced by the global phenomenon. அடுத்து burst of monsoon. நான் இதோட halfway heading தான் எழுதியிருக்கேன், இங்கே ஃபுல்லாக எழுதுங்க. burst of monsoon. Prior to southwest monsoon, the temperature will be 46 degrees Celsius. So southwest monsoon வரதுக்கு முன்னாடி the temperature will be around 46 degrees Celsius. And the sudden approach of monsoon wind over South India with lightning and thunder, this is called as burst of monsoon. So sudden approach of wind, lightning, thunder la irukum. Now this southwest monsoon has 2 branches when it strikes the southern tip of India. So the first one is Arabian branch, whereas the second one is called Bay of Bengal branch. Arabian branch வந்து heavy rainfall to west coast of India, and Bay of Bengal branch வந்து moves northeast India and Myanmar, and 75% of India's rainfall is from Bay of Bengal branch. Okay, இவ்வளோதான் இந்த டீட்டெயிலுக்கு நம்ம எழுத போகிற பாயிண்ட்ஸ். அடுத்த கொஷின் நம்பர் 2, செகண்ட் லெசனில் ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நான் அதுக்கு சொன்ன மாதிரி அதே அவுட்லைன் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா டைப்ஸ் போட்டிருக்கேன். tropical evergreen, tropical deciduous, tropical dry forest, mountain or montane forest, alpine forest and tidal forest. நீங்கள் எல்லா டைப்ஸையும் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு 5 ஓடது எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஸோ இதில் tropical evergreen forest சொல்லியிருக்கேன். It is found in areas with 200 centimeter or more rainfall. ஸோ இதில் வந்து 200 centimeter or more rainfall. And எந்த பிளேசஸ்லாம் we can see this? Maharashtra, Karnataka and Kerala. And what are the trees? Ebony, rosewood, coconut and bamboo.
Tropical deciduous forest la vandu it is found in area with 100 to 200 centimeter rainfall. So அது வந்து more than 200 centimeter, இது 100 to 200. It is also called as monsoon forest. It provides fragrant oil, perfume and varnish. And tropical dry forest வந்து 50 to 100 centimeter annual rainfall. It is found in Rajasthan, Haryana, Punjab and so. And the species you can see is banyan, kirkar, bamboo, babul, etc. Mountain or montane forest ku எழுத வேண்டிய points. Found on slopes of mountain in northeast region, and the rainfall here is very moderate. Alpine forest வந்து mostly mountain la பார்க்கக்கூடிய coniferous forest. It is found in eastern parts of the Himalayas. நான் சொன்னல மவுண்டன்ஸ்ல இருக்கும், so eastern part of Himalayasல. And the species are oak, fir, pine, etc. Next, tidal trees or forest. It is also known as delta or swamp forest. Deltas of Ganga and Brahmaputra, Mahanadi, Krishna, it has the largest tidal trees, and it is also called as mangrove forest. இதுதான் question number 2, forest of India க்கு. just 8 minutesல ரெண்டு லெசனோட டீடைல் பார்த்துட்டோம். இதை படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 to 15 minutes ஆகும் ஒரு டீடைல் படிக்க. அந்த டைமை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 கொஷின் நம்பர் 1, டைப்ஸ் ஆஃப் சாயில் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். எனி 5 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு அவுட்லைன் பாக்ஸ் போட்டுக்கோங்க. எல்லா சாயில் டைப்பையும் போட்டுட்டு 5 சாயில் டைப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஸோ என்னென்ன டைப்ஸ்? அலுவியல், பிளாக், ரெட், லேட்ரைட், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன், arid and desert, saline and alkaline, and petty and marshy soils. So இதில் important 5 soils மட்டும் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே characteristics and distribution மட்டும் எழுதியிருக்கேன். இது மட்டும் போதும். alluvial soilோட characteristics வந்து it is light colored, sandy and more silicic. அடுத்த distribution, Ganga, Brahmaputra river valleys. Black soilோட characteristics வந்து sticky when wet, high moisture retention இருக்கும். Distribution வந்து it is found in Maharashtra and Malwa plateaus. Black soil. அடுத்த red soil வந்து அதோட characteristics வந்து it is light texture, porous and clay fraction, found in the districts of Tamil Nadu, Karnataka and Chota Nagpur. Next, lateral soil. Characteristics வந்து more acidic, it cannot retain moisture. Distribution வந்து it is found in western and eastern Ghats or Odisha. அடுத்து forest and mountain soils. Characteristics வந்து light, sandy, thin and pieces of rocks. Distribution வந்து Jammu and Kashmir, Himachal, Uttarakhand. ஸோ 2-3 பிளேஸ் பார்த்துக்கோங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 இதே லெசனில் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கும் அவுட்லைன் பாக்ஸ் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ்னால் என்ன? இட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் அக்ராஸ் ரிவர், and this is scientific management of water resource. இங்கே வந்து they combine irrigation and hydropower. அடுத்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து தாமோதர் வேலி ப்ராஜெக்ட், ஹீராக்குட் ப்ராஜெக்ட், கோசி ப்ராஜெக்ட், மேட்டூர் டேம், தெஹரி டேம் அண்ட் பாக்ரா நாங்கல் ப்ராஜெக்ட். ஸோ இதில் ஒரு 2 ப்ராஜெக்ட் தான் நம்ம ஒரு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பாக்ரா நாங்கல் ப்ராஜெக்ட், it is constructed across Sutlej river. இது வந்து highest gravity dam in the world, produces 1500 megawatt of hydropower, and benefited states வந்து பஞ்சாப், ஹரியானா and ராஜஸ்தான். ஸோ இது வந்து சட்லஜ் ரிவர் அக்ராஸ் ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி
அதிலிருந்து they are getting 1500 megawatt of hydropower. Next, Hirakud project வந்து it is constructed across Mahanadi river and it is the longest dam in the world. It produces 347.5 megawatt of hydropower and its benefited state is Orissa. அடுத்த question number 3, intensive farming and plantation farming. Intensive farming வந்து agricultural intensificationக்காக mechanization system இது வந்து and it aims to maximize yields and by use of pesticides and chemical fertilizer. So இதுதான் intensive farming, அதாவது they want more yield, அதனால they are using pesticides and chemical fertilizers. Plantation farming வந்து it is cultivated for purpose of exports. Large estates on hilly slopes, tea, coffee, rubber and spices are some species from plantation farming. இதுதான் question number 3க்கு. இதை தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதுங்க. நான் ரொம்ப ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதிட்டு வாங்க எக்ஸாமில். அடுத்த question number 4, geographical conditions for rice and wheat. ஸோ ரைஸுக்கும் வீட்டுக்கும் என்னென்ன ப்ரீரெக்வசிட்ஸ் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸுக்கு வந்து டைப் ஆஃப் க்ராப் வந்து இட் இஸ் ட்ராபிக்கல் க்ராப், இண்டிஜினஸ். டெம்பரேச்சர் வந்து இதுக்கு 24 டிகிரி மீன் டெம்பரேச்சர் இருக்கணும். ஆனுவல் ரெயின்ஃபால் அபவுட் 150 சென்டிமீட்டர். சாயில் டைப் ஷுட் பி டீப் ஃபர்டைல் கிளேயி ஆர் லோமி சாயில். அப்புறம் இதை வந்து 3 வேஸில் சோ பண்ணுவாங்க. ஒன்று ப்ராட்காஸ்டிங், இன்னொன்று வந்து ப்ளவிங் ஆர் ட்ரில்லிங் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்பிளான்டிங். இவ்வளோதான் அது ரைஸுக்கு தேவையான ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ். அடுத்து வீட்டுக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து 10 to 15 degree Celsius during sowing and 20 to 25 degree Celsius during ripening of grains. ப்ரொடக்ஷன் வந்து 34% ஆஃப் டோட்டல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன்ஸ் தேவை இதுக்கு. இதிலிருந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் த சாயில் இஸ் பிளாக் சாயில் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் மெயினாக ஃபார் ரைஸ் அண்ட் வீட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் ரெண்டு டீட்டெயில். கொஷின் நம்பர் 1, காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. பிகினிங் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா தான் மூணு சைடு ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா அண்ட் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ பிகினிங் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ட் கிளாஸ்டர் நியர் கொல்கட்டா இன் 1818 தான் ஃபஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ அங்கே வந்து ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட் வேர் த பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்டு மாடர்ன் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா இஸ் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஓகே, இதுதான் முக்கியமான 4 பாயிண்ட்ஸ். அடுத்து மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து மும்பை. ஏன்னா இங்கே தான் ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்குது. இதனால் அண்ட் வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் திஸ் மும்பை பீயிங் மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து இட் ஹஸ் பிளாக் காட்டன் சாயில், ஹியூமிட் கிளைமேட், presence of Mumbai port, hydropower அங்கே அதிகமாக இருக்குது, good market, well developed transport facilities. So இதான் தான் main reasons for Mumbai being the Manchester of India. And the major industries எங்கெங்கெல்லாம் இருக்குது வந்து Maharashtra, Gujarat, West Bengal and Tamil Nadu. These are the other major industries found in India. Now Manchester of South India வந்து Coimbatore, where most of the important centers in Tamil Nadu is there, and 200 mills out of 435 to approximate to say. And the major centers are Erode, Tirupur, Karur, Chennai, Tirunelveli, Madurai, etc. So இவ்வளோ தான் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம மெயினாக எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2, மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ண மேஜர் சேலஞ்சஸ் என்ன? ஸோ ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அப்படியே படித்து எழுதிடுங்க. So first one on the shortage and fluctuation in power supply. Power supply was not constant. There were frequent shortage and also fluctuation. At the point 2, non-availability of large blocks of land. Poor access to credit, loans kadikala. High rate of interest,
loans kadachalum there were high rate of interest. Non-availability of cheap laborers, they had to pay huge salary to the laborers. Lack of training of employeesக்கு தேவையான training இல்லை. ஸோ இதெல்லாம் தான் reasons for challenges in Indian industries. Next, geography unit 5. இதில் first question urbanization. ஸோ இதில் வந்து ரெண்டு ஹெட்டிங் தான். urbanization என்ன, process of society's transformation from rural to urban. Impacts வந்து makes overcrowding in urban centers, increases traffic congestions, creates water scarcity, creates drainage problems, increases rate of crime and provides problem for solid waste management. இவ்வளோதான் urbanization-க்கு hints. இதை வச்சு கொஞ்சம் ப்ரீஃபாக என்ன எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 1.5 பேஜ் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், சேட்டலைட் கம்யூனிகேஷன் இன் இந்தியா. ஸோ இதுக்கு ரெண்டு ஹெட்டிங்ஸ் தான். ஃபஸ்ட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து யூஸ் ஆஃப் சேட்டலைட் டு கெட் கண்டினியூஸ் அண்ட் சினாப்டிக் வியூ ஆஃப் லார்ஜர் ஏரியா மேட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வெரி வைட்டல் ஃபார் கண்ட்ரி. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து சேட்டலைட் இமேஜ் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங், மானிட்டரிங் ஆஃப் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எக்ஸெட்ரா. சேட்டலைட் சிஸ்டம் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் குரூப் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் INSAT, the Indian National Satellite System. Second one IRS, Indian Remote Sensing Satellite. INSAT வந்து 1983 multi-purpose system for telecommunication and meteorological use. And it is also used for sending signals to TV, mobile, radio, etc. ஸோ இவ்வளோ தான் சேட்டலைட் கம்யூனிகேஷன். ரொம்ப ஈஸி தான், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 3, ரோட்வேஸ் இன் இந்தியா. ஸோ இதில் வந்து இதையும் அவுட்லைன் போட்டு எழுதிக்கோங்க. நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், ரூரல் ரோட்ஸ் அண்ட் கோல்டன் குவாட்ரிலேட்ரல். நேஷ்னல் ஹைவேக்கு வந்து இட் இஸ் ரன்னிங் த்ரூ லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் கண்ட்ரி. It connects capitals, major ports, railway junctions, etc. State highway வந்து within important city, towns and districts within the states. District roads வந்து it connects roads between direct district and taluk with state and national highway. State and national highway ஓட district and town roads connect பண்ணுறதுக்கு தான் district roads. Rural roads or village roads வந்து vital in linking rural areas and neighboring towns. அடுத்து Golden Quadrilateral வந்து it connects 4 metropolitan cities in India, that is Delhi, Kolkata, Chennai, Mumbai and then back to Delhi. அடுத்த other roadways வந்து border roads, expressways, north-south corridors, east-west corridors and international highways. ஸோ இதுதான் roadways in Indiaஸ்க்கு நீங்கள் எழுத வேண்டிய important points. அடுத்து யூனிட் 6ல் ஃபஸ்ட்டு கொஷின் பிளாட்டூ ரீஜியன். ஸோ இதோட லொக்கேஷன் வந்து between Western Ghats and Eastern Ghats and it is almost triangular in shape, occupying of about 60,000 square kilometers. And plateausல 3 plateau பற்றி பார்க்க போகிறோம். வரமஹால் plateau, கோயம்புத்தூர் plateau and மதுரை plateau. பாரமஹால் plateau வந்து it is part of Mysore plateau in northwestern Tamil Nadu. Its height is about 350 to 710 meters and it is found in districts of Dharmapuri and Krishnagiri in Tamil Nadu. அடுத்து கோயம்புத்தூர் வந்து it lies between Nilgiris and Dharmapuri district. Height வந்து 150 to 450 meters. அடுத்து found in the districts Salem, Coimbatore and Erode districts. அடுத்து மதுரை plateau found in Madurai district up to foothills of Western Ghats, Vaigai and Tamarabarani basins. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு உண்டான ஹின்ஸ். அடுத்து ரிவர் காவேரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ இதுக்கு அவுட்லைன் போட்டிருக்கேன். ரைஸ் ஆஃப் காவேரி, அகன்ற காவேரி, காவேரி டெல்டா அண்ட் கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியா. இதில் ரைஸ் ஆஃப் காவேரிக்கு வந்து இட் ஒரிஜினேட்ஸ் அ தல காவேரி இன் பிரம்மகிரி ஹில்ஸ் ஆஃப் கொடகு, கர்நாடகா, 416 kilometers in Tamil Nadu. And you all know Kaveri is the boundary between Karnataka and Tamil Nadu. And the Mettur Dam is built across this river in Salem.
இதுதான் ரைஸ் ஆஃப் காவேரிக்கு எழுதலாம். அடுத்து அகன்ற காவேரி வந்து it has 2 more tributaries, நொயல் and அமராவதி. So in the wider region is called as அகன்ற காவேரி. And this in Trichy, the river branches into 2 parts, Kolleron or Kollidam in the northern part and Kaveri in the southern part. This is for Agandra Kaveri. And Kaveri Delta vandu the above 2 branches joins at Srirangam Island, and there is also a dam, Grand Anaikat Kallanai, built across this, and there are large number of distributaries coming from this river Kaveri at this place. So when this network of tributaries combines to form Garden of Southern India, so finally it merges into Bay of Bengal, Kadalur. You are going to write for river Kaveri. Just make sure you don't miss any spellings. Write your spellings and check. Next, last question in unit 6, risk reduction measures for cyclone. Cyclone na first, it is a coastal regions of Tamil Nadu where it is hit by tropical cyclones formed in Bay of Bengal during northeast monsoon. So idoda risk reduction measures vandu before vandu you should ignore rumors, you should stay calm and do not panic. You should not run hurry burry here and there. You should be calm and don't panic. Listen to radio, TV for weather updates. Keep your documents and valuables in waterproof containers. Important documents, mark sheets and we will put it in waterproof containers. Okay. So next vandu prepare an emergency kit for survival. இதெல்லாம் தான் before risk reduction measures. After risk reduction measures வந்து stay in cyclone relief centers until further instructions. மழை முடிஞ்சிருச்சுன்னு we should not run away. We should stay until there is further instructions from the government. அப்புறம் strictly avoid loose electrical wires. You should not touch any bare electrical wires. அப்புறம் beware of snakes and other animals. அப்புறம் clear debris and carcasses from the houses or buildings. அப்புறம் report losses truthfully to the authorities. Next unit 7, first question, plantation farming of Tamil Nadu. So இது இந்தியாக்கு பார்த்தோம் tea, coffee, rubber, pepper and cashew. So tea வந்து Tamil Nadu is the second rank in area and production of tea. Next to Assam. Assam the first, so Tamil Nadu second. Where it is found? Hills of Nilgiris and Coimbatore. இவ்வளவுதான் 2 points. அடுத்து coffee, Tamil Nadu வந்து same second rank next to Karnataka. So இதில் வந்து காஃபியில் வந்து Karnataka is first, Tamil Nadu is second, and it is grown in the hills of western and eastern Ghats. அடுத்து rubber plantations வந்து significant in Kanyakumari. அடுத்து pepper வந்து found in warm and wet slopes of eastern and western Ghats of Tamil Nadu. அடுத்து cashew வந்து highly cultivated in Kadalur district. ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் பிளான்டேஷன் ஃபார்மிங்க்கு எழுத வேண்டியது. நெக்ஸ்ட் கொஷின், மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு இன்ட்ரோ. இட் இஸ் த லீடிங் ஹோல்டர் ஆஃப் கண்ட்ரிஸ் ரிசோர்ஸஸ் அண்ட் தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 55.3 lignite resource, 69% of dunite resource, 30% of titanium resource. ஸோ இதெல்லாம் தான் மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இன்ட்ரோ. Then important minerals found in the states வந்து first lignite, it is found in Neyveli, and coal is found in Ramanathapuram. Oil and gas வந்து found in Kaveri basin. Iron deposit வந்து Kanjamalai, Salem. Limestone வந்து available in Coimbatore, Kadalur, Dindigul, Karur, Madurai and Salem. Other minerals வந்து magnesite, it is found in Coimbatore, Karur, Namakkal and Salem. Whereas feldspar and quartz use பண்ணுறதுல quartz, it is found in other parts of the states. ஸோ இவ்வளோ தான் மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு. படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் எழுதி பாருங்கள். அடுத்த லாஸ்ட் டீட்டெயில், இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலும் கூட, சேஃப்டி ரோட் ரூல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து aware of the road signals. நெக்ஸ்ட் B வந்து stop, look and then you have to cross.
listen and ensure whether a vehicle approaches, don't rush on roads, cross in pedestrian crossings, don't stretch hands while driving vehicles, follow traffic rules, always keep left. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜியாகிரஃபியில் டீட்டெயில்ஸ், இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அதோட நோட்ஸ் பார்த்துட்டோம். அதை யூஸ் பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட்.